அடுத்தது இன்றைக்கி வந்து பிரஸ்ட் ஃபீடிங் பொசிஷன்ஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொசிஷன்ஸ் என்னென்னு பார்க்க போகிறோம். எல்லாத்துக்குமே நான் பிக்சர் வந்து அட்டாச் பண்ணிடுறேன் வீடியோவோட. ஃபஸ்ட்டு வந்து கிராடல் பொசிஷன். கிராடல் பொசிஷன் எப்படின்னா, இதான் வந்து மோஸ்ட் காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுறது. இதை வந்து மோஸ்ட் கம்ஃபர்டபுள் பொசிஷனும் கூட. யூஸ்வலாக நம்ம எல்லா மதரும் பண்ணுற பொசிஷன் தான் இது. பேபியை வந்து 2 கையில் இது மாதிரி பிக்சரில் இருக்கிற மாதிரி ஹோல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குறது தான் வந்து கிராடல் பொசிஷன். இது வந்து பாண்டிங்கை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும் உங்களுக்கும் பேபிக்கும். அடுத்தது வந்து கிராஸ் கிராடல் பொசிஷன். உங்கள் பேபி வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்குது, இல்லை லேட்ச் பண்ணுறதுக்கு அது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கிராஸ் கிராடல் பொசிஷன் வந்து ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நீங்கள் ஹெட்டை வந்து ஆப்போசிட்டாக பிக்சரில் இருக்க மாதிரி பிடிச்சிருக்கணும். ஆப்போசிட் ஹேண்டால் நீங்கள் ஹெட்டை பிடிச்சிருப்பீங்க. ஸோ ஹெட்டுக்கு வந்து நீங்கள் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும் உங்கள் கையில். ஸோ நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் பேபியை லேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து கிராஸ் கிராடல் பொசிஷன். அடுத்தது வந்து சைட் லையிங் பொசிஷன். சைட் லையிங் பொசிஷன்னா வந்து நீங்கள் படுத்துகிட்டே ஒரு பக்கமாக திரும்பி பாப்பாவை பிரஸ்ட்டோடு அணைச்சிட்டு கொடுக்குறது தான். இது வந்து சிசேரியன் பண்ணவங்களுக்கு, இல்லை வந்து ஏதாவது சூச்சர் எதாவது போட்டிருக்காங்க, உங்களுக்கு உட்கார கஷ்டமாக இருக்குது அப்படிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பொசிஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம், சைட் லைங் பொசிஷன். அதுக்கப்புறம் நிறைய மதர்ஸ் வந்து தூங்கும்போது, அதாவது நைட்டில் யூஸ் பண்ணுற பொசிஷன் வந்து இதுதான். ஸோ நைட்டில் வந்து நீங்கள் இந்த பொசிஷன் ட்ரை பண்ணிக்கலாம். தூங்கிட்டு இருக்கும்போது அப்படியே சைட் லைன் பொசிஷனில் திரும்பி அப்படியே நீங்கள் கொடுத்துட்டு தூங்குற மாதிரி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து ஃபுட்பால் பொசிஷன் சொல்லுவாங்க. பேபியை வந்து இப்படி அண்டர் ஆர்முக்கு அடியில் ஹோல்ட் பண்ணி நீங்கள் கொடுக்கணும். இது வந்து உங்களுக்கு பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் இருக்குது, பால் கட்டிகிட்டு இருக்குது, இல்லை வந்து நிப்பிளில் பெயின் இருக்குது பேபி சக் பண்ணுறதால, அப்படி இருக்கிறவங்க இந்த பொசிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் ஆகிடும். பேபி வந்து அடியிலேருந்து தானே சக் பண்ணுது. ஸோ வந்து உங்களுக்கு பால் கட்டாது, வலியும் அவ்வளோ இருக்காது. ஸோ வந்து பேபிக்கும் இதுவாகிடும், உங்களுக்கும் வந்து பிரெஸ்ட் என்கார்ஜ்மெண்ட் இருக்காது. ஸோ நீங்கள் இந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாம். ஆல்சோ சிசேரியன் செக்ஷன் இருக்கவங்களும் இந்த ஃபுட்பால் பொசிஷன் ட்ரை பண்ணலாம். வயிற்றில் வச்சு கொடுக்க முடியாது, இல்லை மடியில் வச்சு கொடுக்க முடியாதவங்க இந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாம். அடுத்தது வந்து ரிக்ளைனிங் பொசிஷன். இது எப்படின்னா, நீங்கள் பின்னாடி ஒரு 2 பில்லோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் நல்லா சாஞ்சிக்கிட்டு பேபியை உங்கள் மேலே அணைச்சிக்கிட்டு நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நல்லாவே வந்து பாண்டிங்கை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். பாண்டிங் வரத்துக்கு இந்த பொசிஷன் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதே போல் ரொம்ப சைல்டு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, இல்லை ரொம்ப அழுதுகிட்டே இருக்காத காம் பண்ணும் அப்படின்னா நீங்கள் அப்போ இந்த பொசிஷன் ட்ரை பண்ணலாம். பேபியை வந்து நீங்கள் இந்த பொசிஷனில் அணைச்சி கொடுக்கும்போது ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும், ப்ளஸ் பாண்டிங்கும் இம்ப்ரூவ் ஆகும். தேங்க்யூ.